Hi friends, welcome back to our channel Evergreen Samayal. நான் லாக்டவுனில் அவுட் ஆஃப் டவுன் ஸ்டக் ஆகிட்டேன்னு சொல்லியிருந்தேன். அந்த டைமில் கூட நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இனி எவ்ரி வீக் உங்களுக்காக நியூ ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாதாம் மிக்ஸ். நம்ம யூஸ்வலாக கடையில் வாங்குகிற பாதாம் மிக்ஸை விட வீட்லேயே நம்ம செஞ்சோன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். கிட்ஸ்க்கெல்லாம் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இந்த பாதாம் மிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாதாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பாதாம், இது 115 கிராம் இருக்குது. 3/4 கப் சர்க்கரை, 1/2 கப் பால் பவுடர். பால் பவுடர் ஆப்ஷன் தான், நீங்கள் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. குங்குமப்பூ 1 சிட்டிகை, ஏலக்காய் 10 போல், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போது இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். பாதாமில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். மில்க் பவுடர் ஆப்ஷன் தான். இந்த மில்க் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணால் தான் கடையில் வாங்குகிற பாதாம் மிக்ஸ் டெக்ஸ்சர் கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் நைஸாக பவுட்ரு வராது, கொரன்னு தான் இருக்கும். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், குங்குமப்பூ. இப்போது இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பாதாம் பவுடர் அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா பவுடராகி வந்திருக்கு. இப்போது நம்ம பாதாம் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி பாதாம் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் மிக்ஸை ஒரு கிளாஸில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் இருக்க சுகரே ஓகேனா விட்டுருங்க, இல்லைனா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கப் பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில்னஸ் அதிகமாக வேணுங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பாதாம் மில்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பாதாம் மிக்ஸை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு கூட இது கெடாமல் அப்படியே இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க இந்த பாதாம் மிக்ஸில் மில்க் பவுடர் ஆப்ஷனல் தான், நீங்கள் போடலனாலும் பரவாயில்ல. பட் மில்க் பவுடர் ஆட் பண்ணால் தான் நம்ம கடைகளில் வாங்குகிற அதே டெக்ஸ்சரும் ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் பாலில் தான் இதை மிக்ஸ் பண்ணி குடிக்கணும்னு இல்லை, தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிடலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் பாலில் கலந்து குடிக்கிறது உங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காதுன்னா கொஞ்சமாக அமௌண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. பட் மஞ்சத்தூள் போடாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த கலரும் ஃப்ளேவரும் மிஸ் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.